Hello everyone, இன்னைக்கு நம்ம class 12 chemistry chapter 11 hydroxy compounds and ether இந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸையும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த சாப்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல 3 இம்பார்ட்டன்டான டாபிக்ஸை படிப்போம். என்ன அப்படின்னா ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் சொல்லும் போது ஆல்கஹால்ஸ், அப்புறம் ஃபீனால்ஸ், அப்புறம் ஈத்தர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 இந்த ஆல்கஹால்ஸோட ப்ரிப்பரேஷன், அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அது எல்லாமே பார்ப்போம். அடுத்து ஃபீனால்ஸ் பத்தி பார்ப்போம், அடுத்து ஈத்தர்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ இந்த 3 காம்பவுண்ட்ஸை பத்தி தான் இந்த லெசன் ஃபுல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இந்த வீடியோல வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இம்பார்ட்டன்டான 11 ரியாக்ஷன்ஸை மட்டும் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ இந்த 11 படிக்காம நீங்க எக்ஸாமுக்கு போகவே கூடாது. ஓகே, இந்த 11 ரியாக்ஷன்ஸ்ல இருந்து கண்டிப்பா வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு எக்ஸாம்ல. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா ஹைட்ரோபோரேஷன். ஓகே, சோ ரொம்பவே இம்பார்ட்டன்டான 2 மார்க் இல்லைன்னா 3 மார்க். ஓகேவா? 3 மார்க்லயும் கேட்பாங்க, 2 மார்க்லயும் கேட்பாங்க. ஓகே, சோ ஹைட்ரோபோரேஷன் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அல்கீன்ஸ்ல இருந்து நம்ம ஆல்கஹால்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஆல்கஹால்ஸோட ப்ரிப்பரேஷன் கீழே இந்த ரியாக்ஷன் வரும். ஸோ நம்ம ஆல்கஹால்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நம்ம அதை எதுல இருந்து பண்ண போறோம் அப்படின்னா அல்கீன்ஸ்ல இருந்து ஆல்கஹால்ஸை ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ ஹைட்ரோபோரேஷனாலே அல்கீன்ஸ்ல இருந்து ஆல்கஹால்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அல்கீன் அப்படின்னாலே என்னது, இந்த மாதிரி டபுள் பாண்ட் இருக்கும். கரெக்டா? ஸோ ஈன்னு வருது, ஈன்னு வந்தாலே கார்பன் டபுள் பாண்ட் இருக்கும். சரியா? அல்கீனோட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டைபோரேனை ஆட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த காம்பவுண்ட் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி அந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல. ஸோ டைபோரேனா என்னது, B2H6. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், அல்கீனோட டைபோரேனை ஆட் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ட்ரை ஆல்கைல் போரேன் கிடைக்குது. ஓகேவா? ஸோ என்ன ஆல்கீன் ஆட் பண்றீங்களோ அந்த ஆல்கைல் கிடைக்கும். இப்போ ப்ரோபீன் ஆட் பண்ணீங்கன்னா ப்ரோபைல் கிடைக்கும், ட்ரை ப்ரோபைல் கிடைக்கும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அல்கீனோட டைபோரேன் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரை ஆல்கைல் போரேன் கிடைக்கும். ஆனா நம்மளோட ஏம் என்னது, ஆல்கஹால்ஸ் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கிடைச்ச இந்த ப்ராடக்டோட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடை ஆட் பண்ண போறோம். இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆல்கஹால் கிடைக்கும். ஓகே, சோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்கீன்ல இருந்து ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். சோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஹைட்ரோபோரேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இது வந்து ஒரு ஆன்டி மார்கோனிகோவ் ப்ராடக்டா கிடைக்கும். சோ இந்த ரூல்ல நம்ம 11th படிச்சிட்டோம். ஓகே, சோ அது வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா 11th புக் ஒரு வாட்டி எடுத்து பாருங்க. ஓகே, சோ இந்த ஆல்கஹால் பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி மார்கோனிகோவ் ப்ராடக்டா நம்மளுக்கு கிடைக்கும். சோ இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது புக்ல இருக்க எக்ஸாம்பிள் தான். சோ டைபோரேன் இருக்கு, அது கூட நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆல்கீனை ஆட் பண்றோம். ஓகே, இது என்னது, ப்ரோபீன். ஓகே, 3 கார்பன் இருக்கனால ப்ரோபீன். சோ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ட்ரை ஆல்கைல் போரேன். ஓகே, இங்க 3 இருக்குல்ல, ட்ரை ஆல்கைல், தட் இஸ் ப்ரோபைல். இந்த இடத்துல நம்ம ப்ரோபீன் எடுத்துக்கிட்டோம், சோ ப்ரோபைல் வந்திருக்கா. சோ ட்ரை ப்ரோபைல் போரேன் கிடைக்குது. ஓகே, சோ இதோட நம்ம என்ன பண்றோம், ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்றோம். சோ ஆட் பண்ணி இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஆல்கஹால் கிடைக்குது. ஓகே, சோ அது கூட போரிக் ஆசிடும் கிடைக்குது. இது என்னது, போரிக் ஆசிட். ஓகேவா? இதுதான் வந்து ஹைட்ரோபோரேஷன். சோ இந்த 6 இந்த 2 இது எல்லாமே நம்ம பேலன்ஸ் பண்றதுக்காக போட்டிருக்கோம். சோ டைபோரேன்ல 2 போரான் இருக்கு, அப்ப கண்டிப்பா இந்த இடத்துலயும் நம்மளுக்கு 2 போரான் வந்தே ஆகணும். சோ இந்த இடத்துல 2 போட்டே ஆகணும். ஓகேவா? சோ இந்த இடத்துல ட்ரை ஆல்கைல் போரேன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சோ கண்டிப்பா இங்க 3 தான் இருக்கும். ஓகே, சோ இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு அப்படின்னா மொத்தமா நம்மளுக்கு அந்த ஆல்கைல் குரூப் எத்தனை இருக்கணும், 6 இருக்கணும் இல்லையா? 3 2s are 6. சோ அதனால இந்த இடத்துல நம்ம 6 போடுறோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணும். பட் மெயின் ரியாக்ஷன் என்னது, டைபோரேன் பிளஸ் அல்கீன். நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ட்ரை ஆல்கைல் போரேன் கிடைக்குது. அது கூட மறுபடியும் ஹைட்ரஜன் பெராக்சைடு பண்றோம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்மளோட ஏம் என்னது, ஆல்கஹால். சோ ஆல்கஹால் கிடைக்குது. ஓகேவா? சோ இதுதான் ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன். ஓகே, சோ இதை படிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஒரு 3 மார்க் படிச்சிட்டோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் இது வந்து ஒரு டெஸ்ட். ஓகே, லூகாஸ் டெஸ்ட். சோ இந்த டெஸ்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ஆல்கஹால் இருக்கு, அது வந்து பிரைமரி ஆல்கஹாலா செகண்டரி ஆல்கஹாலா இல்லைன்னா டெர்ஷியரியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அதுக்கு வந்து 2 விதமான டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? லூகாஸ் டெஸ்ட் ஒன்னு, விக்டர் மேயர் டெஸ்ட் ஒன்னு. ஓகேவா? சோ இது ரெண்டுத்தையுமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி
இந்த 3 ஆல்கஹாலையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் லூகாஸ் டெஸ்ட். லூகாஸ் டெஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஆல்கஹால் இருக்கு இல்லையா, ஸோ அது கூட என்ன பண்ணுவோம், லூகாஸ் ஏஜென்ட்டை ஆட் பண்ணுவோம். ஓகே, லூகாஸ் ஏஜென்ட்னா கான்சென்ட்ரிக் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பிளஸ் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு. ஓகேவா, இது ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் நம்மளுக்கு லூகாஸ் ஏஜென்ட். ஸோ இது கூட 1 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. லூகாஸ் ஏஜென்ட்னா என்னது, கான்சென்ட்ரிக் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அது கூட ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு. ஓகே, ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் லூகாஸ் ரீஏஜென்ட். இது நம்ம என்ன பண்றோம், ஆல்கஹாலோட ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணோடனே அது இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ணுச்சு. ஓகே, இம்மீடியட்டா ரியாக்ட் ஆயிட்டு டர்பிடிட்டி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ டர்பிடிட்டி அப்படின்னாலே கலங்களா ஆயிடுறது. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் இருக்கு, அதுல வந்து நம்ம மண்ணை கலக்கிட்டோம் அப்படின்னா நீங்க இந்த சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் தெரியாது. ஓகே, ஒப்பேக் ஆயிடும். ஓகேவா, சோ தண்ணியில வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும் தண்ணி, அதுல வந்து மண்ணையோ இல்ல ஏதோ ஒண்ணு, ஓகேவா, அது கரையாம இருக்கிறது மாதிரி ஏதோ ஒண்ணு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது அந்த பக்கம் தெரியாது, கலங்கள் ஆயிடும், நம்மளுக்கு அது ஒப்பேக் ஆயிடும். ஓகேவா, சோ அந்த மாதிரி ஆகுறத நம்ம டர்பிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இப்போ இந்த மாதிரி லூகாஸ் ஏஜென்ட் ஆல்கஹாலோட ஆட் பண்ணும்போது டெர்ஷியரி ஆல்கஹாலா இருந்துச்சுன்னா டக்குன்னு ரியாக்ட் பண்ணி டர்பிட் ஆயிடும் அந்த சொல்யூஷன். ஓகே, சோ ஒப்பேக்கா ஆயிடும், கலங்களா ஆயிடும். அதே செகண்டரி ஆல்கஹாலா இருந்துச்சுன்னா டக்குன்னு எல்லாம் ரியாக்ட் பண்ணாது, கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு 10 மினிட்ஸ், வித்தின் 10 மினிட்ஸ்ல ரியாக்ட் பண்ணி டர்பிட் ஆயிடும். ஓகேவா, அதே பிரைமரி ஆல்கஹாலா இருந்துச்சுன்னா ரூம் டெம்பரேச்சர்ல ரியாக்டே பண்ணாது. ஓகேவா, அது நம்ம ஹை டெம்பரேச்சர் கொடுக்கும் போது மட்டும்தான் அது ரியாக்ட் பண்ணி டர்பிடா மாறும். சரியா, சோ நம்ம இப்போ டெஸ்ட் டியூப்ல ஒரு ஆல்கஹால் இருக்கு, அது வந்து டெர்ஷரியா செகண்டரியா பிரைமரியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், லூகாஸ் ஏஜென்ட் ஆட் பண்ணும். டக்குன்னு டர்பிட் ஆயிடுச்சுன்னா அது டெர்ஷரி ஆல்கஹால், கொஞ்சம் நேரம் பொறுத்து ஆச்சு அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால். அது வந்து நம்ம ஹீட் பண்ணாம ஆகவே இல்லை, ரியாக்டே பண்ணல அப்படின்னா அது வந்து பிரைமரி ஆல்கஹால். ஸோ இந்த டெஸ்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து லூகாஸ் டெஸ்ட். ஓகே, 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஓகே, 2 மார்க்ஸா 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஓகே, இம்பார்ட்டன்டான டெஸ்ட். அடுத்து இதே ஒர்க்கை தான் இந்த டெஸ்டும் பண்ணும். ஓகேவா, பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியான்னு கண்டுபிடிக்கிறது வேலையை தான் இந்த டெஸ்டும் பண்ண போகுது. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸோட இதை ஆட் பண்ணுவோம். ஆக்சுவலி இங்க நான் தெரியாம எழுதிட்டேன், ஆக்சுவலி இது வந்து பிளஸ். ஓகேவா, இந்த மாதிரி ஓகே பிளஸ் போட்டு எழுதணும், ஆரோ மார்க் மேல எழுதக்கூடாது. ஓகே, ஆல்கஹால்ஸோட நம்ம ரெட் பாஸ்பரஸ் இல்லைன்னா அயோடின் ஓகேவா ஆட் பண்ணும் போது என்ன ஆகும்னா ஆல்கைல் அயோடைடு கிடைக்கும். அது கூட சில்வர் நைட்ரைட்டை ஆட் பண்றோம். ஓகே, நைட்ரேட் கிடையாது, நைட்ரைட். ஓகே, ஸோ ஆட் பண்றோம். நைட்ரோ ஆல்கேன்ஸ் கிடைக்குது, அது கூட நைட்ரஸ் ஆசிட் ஆட் பண்றோம். ஓகேவா, ஸோ அதுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், அது கூட மறுபடியும் நம்ம KOH ஆட் பண்றோம். ஓகேவா, ஸோ ஆட் பண்ணும்போது கடைசியா ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அது வந்து ரெட் கலரா இருந்துச்சு அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால், ப்ளூ கலரா இருந்துச்சு அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால். ஓகே, கலர்லெஸ்ஸா இருந்துச்சு, எந்த வித கலரும் இல்ல அப்படின்னா டெர்ஷரி ஆல்கஹால். ஓகேவா, சோ விக்டர் மேயர் டெஸ்ட் வந்து ரொம்பவே ஈஸி. நம்ம என்ன பண்றோம், 4 விதமான சப்ஸ்டன்ஸை ஆட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அயோடின் இல்லனா ரெட் பாஸ்பரஸ் ஆட் பண்றோம். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்றோம், சில்வர் நைட்ரைட்டை ஆட் பண்றோம். ஓகே, சோ தேர்டா நம்ம என்ன ஆட் பண்றோம், நைட்ரஸ் ஆசிட். சோ HNO3 னா நைட்ரிக் ஆசிட். ஓகேவா, HNO2 னா நைட்ரஸ் ஆசிட். ஓகே, சோ அது வந்து தேர்ட் சப்ஸ்டன்ஸா நம்ம ஆட் பண்றோம். ஃபோர்த் சப்ஸ்டன்ஸா எதை ஆட் பண்றோம் அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, KOH ஆட் பண்றோம். சரியா, சோ இந்த மாதிரி 4 விதமான நம்ம கொடுத்திருக்க ஆல்கஹாலுக்கு 1 by 1 இந்த 4 விதமான சப்ஸ்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ண இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். இது கூட நம்ம இது ரியாக்ட் ஆயிட்டு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும், நைட்ரோ ஆல்கேன்ஸ் கிடைக்கும். அது கூட நைட்ரஸ் ஆசிட் வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ கடைசியா நம்ம என்ன பண்றோம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை ஆட் பண்றோம். ஓகேவா, ஸோ இந்த விக்டர் மேயர் டெஸ்ட் அப்படின்னாலே இந்த 4 சப்ஸ்டன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு கடைசியா கிடைக்க போற அந்த ப்ராடக்ட் வந்து ரெட் கலரா இருந்துச்சுன்னா பிரைமரி, ப்ளூனா செகண்டரி, கலர்லெஸ் அப்படின்னா டெர்ஷரி. ஸோ இதுதான் வந்து விக்டர் மேயர் டெஸ்ட். ஓகேவா, சோ லூகாஸ் டெஸ்டும் விக்டர் மேயர் டெஸ்டும் ஒரே விஷயத்துக்கு தான் யூஸ் ஆகுது. எதுக்கு யூஸ் ஆகுது, பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த 2 டெஸ்ட்டுமே யூஸ் ஆகுது. இது வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்றோம்,
டர்பிடிட்டியை பேஸ் பண்ணி. ஸோ அது வந்து இந்த சொல்யூஷனை வந்து கலங்களா மாத்துதா இல்லையா, ஓகேவா. ஸோ அதை வச்சுதான் இந்த லூகாஸ் டெஸ்ட்ல இருந்து நம்ம கண்டுபிடிப்போம். அதே விக்டர் மேயர் டெஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணிருக்கோம், அந்த கலரை பேஸ் பண்ணி, ஓகேவா. கடைசியா கிடைக்கிற அந்த ப்ராடக்டோட கலரை பேஸ் பண்ணி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ லூகாஸ் டெஸ்ட்னாலே லூகாஸ் ரியேஜென்ட், ஸோ கார்ன் HCl பிளஸ் anhydrous zinc chloride. விக்டர் மேயர் டெஸ்ட் அப்படின்னாலே 4 சப்ஸ்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அயோடின் இல்ல ரெட் பாஸ்பரஸ், செகண்ட் வந்து சில்வர் நைட்ரைட், ஓகேவா. AG அப்படின்னாலே சில்வர், ஸோ சில்வர் நைட்ரைட். தேர்ட் வந்து நைட்ரஸ் ஆசிட். ஃபோர்த் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஓகேவா. ஸோ இந்த 4 ஆட் பண்ணி நம்மளுக்கு கடைசியா வரதோட கலரை பொறுத்து நம்ம இந்த டெஸ்ட்டை பண்ணுவோம், சரியா. ஸோ இது வந்து இப்போ நம்ம 3 ரியாக்ஷன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ ஃபோர்த் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன், ஓகே. ஸோ எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னாலே எஸ்டரை நம்ம செய்ய போறோம், எஸ்டரை உருவாக்க போறோம், ஓகேவா. அதுதான் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஸோ எஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், ஓகே. ஸோ ஒரு கார்பனைல் குரூப் இருக்கு, ஓகேவா. இதுதான் கார்பனைல் குரூப், C டபுள் பாண்ட் O, அதுதான் வந்து கார்பனைல் குரூப். இது கூட ஒரு சைடு வந்து ஆல்கைல் குரூப் இருக்கும், ஒரு சைடு வந்து OR இருக்கும். R அப்படின்னாலே ஆல்கைல் குரூப். ஒரு சைடு வந்து வெறும் ஆல்கைல் குரூப் மட்டும் இருக்கும், ஒரு சைடு வந்து OR இருக்கும். ஸோ இதுதான் நம்ம எஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்பனைல் குரூப், இந்த பக்கம் R, இந்த பக்கம் OR. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எஸ்டர் இருக்கும், சரியா. ஸோ இந்த எஸ்டரை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்கஹால்ஸை எடுத்துப்போம், அது கூட கார்பாக்சிலிக் ஆசிடை ஆட் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எஸ்டர்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலி என்ன அப்படின்னா இப்போ இந்த விஷயத்தை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த பார்ட்டை வந்து இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அந்த ஆசிட் வந்து இந்த பார்ட்டை கொடுக்கும், ஓகே. இந்த பார்ட்டை வந்து எது கொடுக்கும்னா இந்த ஆல்கஹால்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எஸ்டர்ஸ் கிடைக்குது. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா புரியும். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எத்தனால் எடுத்துக்கிறோம். எத்தனால் கூட ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடை ஆட் பண்றோம். இது என்னது, அசிட்டிக் ஆசிட், ஓகே. ஒரே ஒரு மித்தாயில் குரூப் இருக்கு, அது கூட COOH இருக்கு, ஓகேவா. ஸோ இது ஃபுல்லாவே என்னது, COOH, ஓகேவா. ஸோ ஒரு மித்தாயில் குரூப் COOH இருந்துச்சுன்னா அது என்னது, அசிட்டிக் ஆசிட். ஸோ இதுல நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, இது வந்து எதுல இருந்து கிடைக்கும், இதுல இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஒரு R வேணும், இங்க இருக்கு இந்த R, இதான் ஆல்கைல் குரூப். ஸோ இது R, ஒரு C டபுள் பாண்ட் O, ஸோ ஒரு C டபுள் பாண்ட் O இருக்கு. அப்ப நம்மளுக்கு இந்த OH தேவையில்லை, ஓகேவா. ஸோ இந்த OH நம்ம வெளியில எடுக்கணும், ஓகே. அடுத்து இந்த பார்ட் நம்மளுக்கு வேணும், ஓகேவா. ஒரு R இருக்கு, இதுதான் அந்த R, அது கூட ஒரு O வேணும். ஸோ O, அப்ப இந்த H நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிடும், இந்த OHம் இந்த Hம் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடும். ஸோ வெளியில போயிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து என்னது, ஒரு எஸ்டர், ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஏன் H+ போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு ஆசிடோட பிரசன்ஸ்ல தான் நடக்கும். ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம், H+ அப்படின்றது போட்டிருக்கோம், ஓகே. ஸோ எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னாலே ஆல்கஹால்ஸோட ஆசிட் வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எஸ்டர்ஸ் கிடைக்குது, ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லோவர் கிளாஸஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம், ஆசிடு பிளஸ் பேஸ் நம்மளுக்கு சால்ட் கொடுக்கும், ஓகேவா. ஸோ இது என்ன ரியாக்ஷன் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு லோவர் கிளாஸஸ்லயே படிச்சிருப்போம், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஆசிடும் பேஸும் சேர்ந்துச்சுன்னா சால்ட் கொடுக்கும், ஓகேவா. இது தெரியாத உங்களே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆசிடும் பேஸும் சேரும் போது சால்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஆசிடும் ஆல்கஹாலும் சேருது, ஓகேவா. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுக்குது, எஸ்டர் கொடுக்குது. ஸோ இதுதான் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஸோ இது வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், இது எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஆசிடோட ஆல்கஹால் சேரும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எஸ்டர் கிடைக்கும், ஓகேவா. ஸோ நம்ம 5th ரியாக்ஷனுக்கு போக போறோம். ஸோ டவுஸ் ப்ராசஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம், ஓகேவா. நான் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்க எல்லாமே இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன்ஸ் தான். அதுலயே ரொம்ப இம்பார்ட்டன்டானது வந்து டவுஸ் ப்ராசஸ். ஸோ இதை படிக்காம போகவே கூடாது. இந்த மாதிரி பேரோட இருக்கு இல்லையா, டவுஸ் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி பேரோட இருக்குல்ல, நேமிங் ரியாக்ஷன்ஸா இருக்குதுல்ல. ஸோ இந்த மாதிரி நேமிங் ரியாக்ஷன்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒன்னு நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும், ஓகேவா. ஸோ டவுஸ் ப்ராசஸ்ல நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா குளோரோபென்சின்ல இருந்து ஃபீனால் கொண்டு வரணும், ஓகேவா. ஸோ இதுதான் டவுஸ் ப்ராசஸ். டவுஸ் ப்ராசஸ்னா என்னது, குளோரோபென்சின்ல இருந்து ஃபீனால கொண்டு வரணும், ஓகே. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா குளோரோபென்சின், அது கூட நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடை ஆட் பண்றோம், ஓகேவா.
குளோரோபென்சின் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்குது. ஓகேவா? சோ இந்த சோடியம் ஃபீனாக்சைடுல இருந்து நம்மளுக்கு இதான் சோடியம் ஃபீனாக்சைடு. இந்த எண்ணெய் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு என்ன வேணும், ஃபீனால் தான் வேணும். சோ எண்ணெய்க்கு பதிலாக நம்மளுக்கு ஹெச் தான் தேவை. ஸோ நம்ம என்ன பண்றோம், HCl ஆட் பண்றோம். ஸோ இந்த சிஎலும் எண்ணெயும் சேர்ந்துட்டு வெளியில போயிடும் சால்ட்டா. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், ஃபீனால் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ குளோரோபென்சின், பென்சின் ரிங்ல ஒரு குளோரின் இருக்கு. ஸோ அது கூட என்ன பண்றோம், சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்றோம். ஸோ நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பென்சின் ரிங், ஸோ குளோரோபென்சின் இல்ல ஃபீனால், இந்த மாதிரி ஃபீனால் இருக்குல்ல, ஸோ இது மாதிரி விஷயத்து கூடலாம் NaOH நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு சோடியம் ஃபீனாக்சைடு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இங்க இருக்கிற இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இது வந்து இந்த ONA இருக்கு இல்லையா, இந்த ஹெச்சும் இந்த சிஎலும் சேர்ந்து வெளியில போயிடும். ஸோ இந்த ONA வந்து இங்க ஆட் ஆயிடும். ஓகேவா? இது வந்து என்னது, சோடியம் ஃபீனாக்சைடு. ஓகே. ஸோ இந்த எவ்வளவு டெம்பரேச்சர்ல 633 கெல்வின்ல 300 பார் பிரஷர்ல நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், இந்த இடத்துல ஹெச் வேணும், NA தேவையில்லை. ஓகே, நம்மளுக்கு என்ன வேணும், ஃபீனால் தான் வேணும். ஸோ HCl நம்ம ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, Naவும் CLவும் சேர்ந்து வெளியில போயிடும். இந்த ஹெச் வந்து இந்த O கூட அட்டாச் ஆயிடும். ஸோ இது வந்து என்னது, ஃபீனால். ஓகேவா? ஸோ குளோரோபென்சின்ல இருந்து ஃபீனால் நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுதான் வந்து டவுஸ் ப்ராசஸ். டவுஸ் ப்ராசஸ் அப்படின்னாலே குளோரோபென்சின் டு ஃபீனால். நடுவில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்குது. இது வந்து நடுவில் கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ குளோரோபென்சின்ல இருந்து நம்மளுக்கு ஃபீனால் கிடைக்கும். அதுதான் வந்து டவுஸ் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இப்பவே அப்படியே மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க டவுஸ் ப்ராசஸ். அடுத்து 6th ஒன் வந்து ஃபீனாலோட ஜிங்க் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து 2 மார்க்ல 3 மார்க்ல எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபீனாலோட நம்ம ஜிங்க் டஸ்ட் ஆட் பண்றோம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஆயிடும்னா இந்த பென்சின் மட்டும் கிடைச்சிரும். ஸோ இது வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ்ல எல்லாம் வந்து இப்போ ஃபீனாலோட ஜிங்க் டஸ்ட் நம்ம ஆட் பண்றோம். ஸோ நம்மளுக்கு A அப்படின்ற ப்ராடக்ட் கிடைக்குது. அந்த A கூட சம்திங் ஆட் பண்றோம், நம்மளுக்கு B அப்படின்ற ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ B கூட சம்திங் ஆட் பண்றோம், C என்ற ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ அந்த ABCயை ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல எல்லாம் வந்து இந்த ரியாக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃபீனாலோட ஜிங்க் ஆட் பண்றோம், ஜிங்க் டஸ்ட் அப்படின்னா ஜிங்க் பவுடர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஜிங்க் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும், பென்சின் வந்துடும். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், இந்த ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ரியாக்ஷனோட எய்ம் என்ன அப்படின்னா, ஃபீனால்ல இருந்து, ஓகே, ஃபீனால்ல இருந்து நம்மளுக்கு ஈத்தர் வரணும். ஓகே, இந்த பேர்லயே இருக்கு வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். சிந்தசிஸ் அப்படின்னாலே ப்ரொடியூஸ் பண்றது, உருவாக்குறது அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்ம ஈத்தரை வந்து சிந்தசிஸ் பண்ண போறோம் அப்படின்றப்போ ஃபீனால்ல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஈத்தர் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்டா இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்குது, அனிசோல் கிடைக்குது. ஓகே, ஸோ அனிசோல் அப்படின்னாலே ஒரு பென்சின் ரிங் இருக்கு, அது கூட ஒரு O இருக்கு, அந்த O கூட ஒரு மித்தைல் குரூப் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அனிசோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் அப்படின்னாலே ஃபீனால்ல இருந்து நம்மளுக்கு ஈத்தர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஃபீனாலை எடுத்துக்கிறோம். ஓகே, ஃபீனாலோட நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடை வந்து சேர்க்கிறோம். நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஃபீனால் இல்லைனா குளோரோபென்சின், ஸோ இந்த மாதிரி விஷயத்து கூடலாம் NaOH ஆட் பண்ணும்போது இந்த ஹெச்சும் இந்த OHம் வெளியில போயிடும், நம்மளுக்கு சோடியம் ஃபீனாக்சைடு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபீனாலோட சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சோடியம் ஃபீனாக்சைடு கிடைச்சிடும். ஓகே, பென்சின் ரிங், அது கூட ஒரு O, அந்த O கூட ஒரு சோடியம் இருக்கு. ஸோ சோடியம் ஃபீனாக்சைடு. இந்த ரியாக்ஷன் வந்து நிறைய இடத்துல வந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ அது எல்லாமே வந்து இதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்துகிட்டே இருக்கும். NaOH ஆட் பண்ணி சோடியம் ஃபீனாக்சைடு கொண்டு வருவோம். ஓகே, ஸோ இது வந்து மறந்துடாதீங்க. ஸோ இந்த இடத்துல -H2O போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த ஹெச்சும் OHம் சேர்ந்து வெளியில போகுது இல்லையா, ஸோ அதான் வந்து -H2O அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீனால்ல இருந்து சோடியம் ஃபீனாக்சைடை கொண்டு வந்துட்டோம். அடுத்து நம்ம மித்தைல் அயோடைடு எடுத்துக்கிறோம். ஓகே, அதை ஆட் பண்ணி நம்ம ஹீட் பண்றோம். ஸோ ஹீட் பண்ணும் போது என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த Naவும் Iயும் சேர்ந்து வெளியில போயிடும். ஓகே, ஸோ இந்த Naவும் Iயும் சேர்ந்து நம்மளுக்கு வெளியில போயிடும் பை ப்ராடக்டா. ஸோ நம்மளுக்கு மெயின் ப்ராடக்டா என்ன கிடைக்கும், பென்சீனோட ஒரு O, அது கூட ஒரு மித்தைல் குரூப், தட் இஸ் அனிசோல் கிடைக்கும். ஸோ இது வந்து என்னது, ஒரு ஈத்தர். ஈத்தர் அப்படின்னாலே ROR இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஈத்தரோட ஜெனரல் ஃபார்முலா. நம்ம எஸ்டருக்கு என்ன பார்த்தோம்,
கார்பனைல் குரூப் இருக்கும், அது கூட ஒரு ஆர் இருக்கும், அது கூட ஒரு ஓஆர் இருக்கும். ஸோ இது வந்து எஸ்டர். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, எஸ்டருக்கும் ஈத்தருக்கும். இது எஸ்டர். ஈத்தர் அப்படின்னாலே ஓ இருக்கும், ஆர் ஆர் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு நடுவில் இருக்க சென்டர் ஓ. இது கூட இந்த பக்கம் ஒரு ஆர் இருக்கு, இதான் வந்து ஆர். இந்த பக்கம் ஒரு ஆர் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து என்னது, ஒரு ஈத்தர். ஓகே, ஸோ இதுதான் வந்து வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஓகேவா? ஸோ இங்க வந்து நான் இந்த ரியாக்ஷனை மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்க இந்த ரியாக்ஷனை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இதை ஈஸியா எழுதிடலாம். ஸோ என்ன எழுதுவீங்க, phenol is treated with NaOH, we get என்ன கிடைக்கும், sodium phenoxide கிடைக்கும். it is then heated with என்னது, மித்தைல் அயோடைடு. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அனிசோல் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்டிங்ஸ்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ரியாக்ஷன் எழுதிட்டீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிரும். சரியா? ஸோ 3 மார்க் இல்லைன்னா 5 மார்க்ல வந்து இந்த மாதிரி கம்பைன் பண்ணி கேட்பாங்க. 5 மார்க்ல வந்து ஒரு 3 ரியாக்ஷன், எக்ஸ்பிளைன் டவுஸ் ப்ராசஸ், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், அப்புறம் வந்து கோல்ப்ஸ் ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி 3 இதை வந்து ஒரே தடியா 5 மார்க்ல, இல்ல 2 இதை 5 மார்க்ல அப்படி கேட்கலாம், இல்லைன்னா ஒரு இதை மட்டும் 3 மார்க்ல அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும். ஸோ இது வந்து 3 மார்க்ல கேட்டாலும் 2 மார்க்ல கேட்டாலும் 5 மார்க்ல கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் 8th ரியாக்ஷன் பார்க்க போறோம். ஸோ இது என்ன அப்படின்னா கோல்ப்ஸ் ரியாக்ஷன் இல்லைன்னா கோல்ப்ஸ் சிமெண்ட் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷனும் வந்து ரொம்பவே ஈஸியான ரியாக்ஷன், ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். டவுஸ் ப்ராசஸ் மாதிரி இதுவும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். ஓகே, ஸோ இதோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா ஃபீனால்ல இருந்து சலிசிலிக் ஆசிட் கொண்டு வரணும். ஓகே, ஃபீனால்ல இருந்து சலிசிலிக் ஆசிட் கொண்டு வரணும். இதுதான் வந்து கோல்ப்ஸ் ரியாக்ஷன். டவுஸ் ப்ராசஸ்ல குளோரோபென்சீன் டு ஃபீனால், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல ஃபீனால்ல இருந்து ஈத்தர், தட் இஸ் அனிசோல கொண்டு வருவோம். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கொண்டு வர போறோம், ஃபீனால்ல இருந்து சாலிசிலிக் ஆசிட். ஓகே, சோ இந்த மெயின் அவுட்லைன் நம்மளுக்கு ஞாபகம் இருந்தாலே சோ உள்ள வர அந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துரும். ஓகே, ஒரே தடியா மறந்து போகாது, அப்படியே நம்மளுக்கு பிளாங்க் ஆயிடும் இல்லையா? சோ அந்த மாதிரிலாம் வந்து ஆகாது. ஓகே, இந்த மாதிரி நீங்க ஜஸ்ட் ஃபீனாலோட இது ஆட் ஆகுது, இது மாதிரி வருது, சோ அந்த மாதிரி வந்து நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியா மறந்துடும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கோல்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னது, ஃபீனால்ல இருந்து சாலிசிலிக் ஆசிட் கிடைக்குது. ஓகேவா? சோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபீனால எடுத்துக்கிறோம். அது கூட நம்ம இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா, சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ற இந்த ரியாக்ஷன் வந்து நிறைய இடத்துல வந்துகிட்டே இருக்கும். ஓகே, சோ ஃபீனாலோட NaOH ஆட் ஆகுது. சோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, என்ன கிடைக்கும், நம்மளுக்கு சோடியம் ஃபீனாக்சைடு தான் கிடைக்கும். ஓகே, சோ சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்குதா, அது கூட நம்ம என்ன, எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஃபீனால இந்த மாதிரி சோடியம் ஃபீனாக்சைடா மாத்திரம் அப்படின்னாலே இது வந்து ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், தட் இஸ் ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் ஆகும். ஓகே, சோ இப்ப ஃபீனாலை விட இந்த மாதிரி சோடியம் ஃபீனாக்சைடு வந்து இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே அண்டர்கோ பண்ணும். ஓகேவா? சோ ரொம்பவே ஈஸியா வந்து எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் ஆயிடும். சோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபீனாலை வந்து சோடியம் ஃபீனாக்சைடை வந்து ஃபர்ஸ்ட் மாத்திக்கிறோம். ஓகே, அது கூட என்ன பண்றோம், CO2, அதாவது இதான் வந்து எலக்ட்ரோஃபைல வந்து சேர்க்கிறோம். ஸோ 400 கெல்வின்ல 4 to 7 பார் பிரஷர். ஓகேவா? ஸோ நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து ஆர்த்தோ பொசிஷனை போய் அட்டாக் பண்ணும். ஓகே, ஸோ அட்டாக் பண்ணும்போது இது வந்து COO. ஓகேவா? CO2னா COO இருக்கு இல்லையா? ஸோ இந்த COO வந்து ஆர்த்தோ பொசிஷன்ல சேர்ந்துரும். இந்த NA வந்து இந்த COOட சேர்ந்துரும். இந்த இடத்துல ஒரு H இருக்கும் இல்லையா, இது வந்து ஒரு கார்பன் தானே, இது கூட வந்து H இருக்கும் இல்லையா, அந்த H போயிட்டு இது கூட சேர்ந்துரும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம், சோடியம் ஃபீனாக்சைடோட ஒரு எலக்ட்ரோஃபைல் தட் இஸ் CO2 வந்து ட்ரீட் பண்றோம். ஸோ இந்த CO2 எங்க அட்டாக் பண்ணும், ஆர்த்தோ பொசிஷன் தான் அட்டாக் பண்ணும். ஸோ பண்ணும் போது இந்த COO இங்க வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த NO வந்து இந்த COஓட வந்துடும். இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து O கூட போயிடும். ஓகே, ஸோ இது வந்து என்ன, இதுக்கு என்ன பேரு அப்படின்னா சோடியம் சாலிசிலேட். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், சாலிசிலிக் ஆசிட் தான் வேணும். ஸோ அதனால என்ன பண்றோம், ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஆசிட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம HCl எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து H+ ஆகும், Cl- ஆகும் பிரியும் இல்லையா. ஸோ இந்த NAவும் இந்த Clவும் சேர்ந்து NaCl வெளியில போயிடும். இந்த H+ வந்து இங்க சேர்ந்துரும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, பென்சின் ரிங் இருக்கு, ஸோ ஃபீனால் இருக்கு, அது கூட வந்து ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கு.
ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், சாலிசிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கோல்ப்ஸ் ரியாக்ஷன்ல நம்ம ஃபீனால் எடுத்துக்கிறோம், அது நம்ம சோடியம் ஃபீனாக்சைடா கன்வெர்ட் பண்றோம், அந்த சோடியம் ஃபீனாக்சைடை சோடியம் சாலிசிலேட்டா கன்வெர்ட் பண்றோம், அந்த சோடியம் சாலிசிலேட்டை சாலிசிலிக் ஆசிடா கன்வெர்ட் பண்றோம். சரியா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த ரியாக்ஷன் எழுதுறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஃபீனால் சோடியம் ஃபீனாக்சைடு. ஸோ இது வந்து சோடியம் ஃபீனாக்சைடா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், சோடியம் ஹைட்ராக்சைடை வந்து சேர்க்கணும். கரெக்டா? ஸோ சோடியம் ஃபீனாக்சைடு வந்துடும். அடுத்து நம்மளுக்கு இப்ப நம்மளுக்கு சாலிசிலிக் ஆசிட் வேணும்னாலே COO வேணும் இல்லையா? ஸோ அதனால ஒரு CO2 ஆட் பண்றோம். அது வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல். ஸோ அது போய் எங்க அட்டாக் பண்ணும், ஆர்த்தோ பொசிஷன்ல அட்டாக் பண்ணும். ஸோ இந்த Na வந்து இது கூட வந்துடும், இங்க இருக்கிற H வந்து இது கூட போயிடும். ஸோ சோடியம் சாலிசிலேட் கிடைக்கும். அடுத்து நம்ம இந்த சோடியமே நம்மளுக்கு தேவையில்லை இல்லையா? ஸோ அதனால என்ன பண்றோம், ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் பண்றோம். ஸோ ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சாலிசிலிக் ஆசிட் கிடைக்குது. சரியா? ஸோ இதுதான் வந்து கோல்ப்ஸ் ரியாக்ஷன். கோல்ப்ஸ் ரியாக்ஷன்ல ஃபீனால் டு சாலிசிலிக் ஆசிட். ஓகே, அடுத்து நம்ம ரீமர் அண்ட் டைமண்ட் ரியாக்ஷன் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல ஃபீனால்ல இருந்து சாலிஸ் ஆல்டிஹைடை வர வைக்க போறோம். ஓகே, ஃபீனால் டு சாலிஸ் ஆல்டிஹைட். இது ஃபீனால்ல இருந்து சாலிசிலிக் ஆசிட். ஓகே, இது வந்து ஃபீனால்ல இருந்து சாலிஸ் ஆல்டிஹைட். ஸோ நம்மளுக்கு இப்படி கூட கேட்கலாம், ஃபீனால்ல இருந்து சாலிஸ் ஆல்டிஹைட் கன்வெர்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன் அப்படின்னா ரீமர் அண்ட் டைமண்ட் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு வந்து என்ன ரியாக்ஷன், கோல்ப்ஸ் சிமெண்ட் ரியாக்ஷன் இல்ல கோல்ப்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுல வந்து என்ன பண்ண போறோம், ஃபீனாலோட என்ன பண்றோம், குளோரோஃபார்மையும் NaOH ஆட் பண்றோம். இந்த மாதிரி ஆட் பண்ணாலே அது என்னது, ரீமர் அண்ட் டைமண்ட் ரியாக்ஷன். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, NaOH ஆட் பண்ணாலே நம்மளுக்கு தெரியும் சோடியம் ஃபீனாக்சைடு வரும். கரெக்டா? ஸோ இந்த இது வந்துருச்சு. ஸோ இதை ஆட் பண்றோம் இல்லையா? ஸோ அது என்ன ஆயிடும் அப்படின்னா இங்க வந்து போய் ஆட் ஆகும் ஆர்த்தோ பொசிஷன்ல. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன், இப்போ இது வந்து ஃபில்லா இருக்கு. ஓகே, கார்பனுக்கு 4 வேலன்சியும் ஃபில்லா இருக்கு. இப்போ இது வந்து இங்க ஆட் ஆகணும் அப்படின்னா இங்க இருந்து ஒன்னு வெளியில போகணும் இல்லையா? சோ ஹைட்ரஜன் வந்து வெளியில போயிடும், இது வந்து இது கூட ஆட் ஆயிடும். சோ அந்த ஹைட்ரஜன் யார் கூட வெளியில போகும் அப்படின்னா இதுல இருந்து ஒரு குளோரின் கூட சேர்ந்து வெளியில போயிடும். ஓகே, சோ HCl வெளியில போயிடுமா? அப்போ இந்த இடத்துல எது வரும், CHCl2 வரும். ஓகே, சோ இது வந்து ஒரு இன்டர்மீடியேட். சோ இது வந்து ஃபைனல் ப்ராடக்ட் கிடையாது, இது வந்து என்னது, ஒரு இன்டர்மீடியேட். ஓகே, நடுவுல வர ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், ஃபீனாலோட குளோரோஃபார்மையும் NaOH ஆட் பண்றோம். நான் சொல்லிட்டே இருக்கேன், இந்த ஃபீனாலோட இந்த NaOH வரது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். சோ இது வந்து ஆர்த்தோ பொசிஷன்ல போய் ஆட் ஆகும். சோ ஆட் ஆகணும் அப்படின்னா ஒரு HCl வெளியில போயிட்டு CHCl2 வந்து ஆட் ஆயிடும். ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு சொல்யூஷன் தானே. சோ இந்த சொல்யூஷன்ல மறுபடியும் NaOH இருக்கும் இல்லையா? சோ அந்த NaOH இந்த இன்டர்மீடியேட் வந்து என்ன பண்ணும், மறுபடியும் ரியாக்ட் பண்ணும். ஓகே, சோ மறுபடியும் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு 2 குளோரின் வெளியில போகணும், நம்மளுக்கு குளோரினே தேவையில்லை. சரியா? சோ குளோரின் வெளியில போறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2 NaOH எடுத்துக்கலாம். ஓகே, NaOH 1 NaOH. ஓகேவா? சோ 2 குளோரின் நம்மளுக்கு வெளியில போகணும், அது வந்து என்ன ஆயிடும், இந்த 2 NaOH ஓட சேர்ந்து வெளியில போயிடும். ஓகேவா? சோ இந்த 2 NaOH ஓட சேர்ந்து வெளியில போயிடுமா? அடுத்து இந்த விஷயமோ, தட் இஸ் இந்த OH இந்த H சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடும். சோ நம்மளுக்கு மிச்சம் என்ன இருக்கு, இந்த O மட்டும் இருக்கா, அது வந்து இது கூட போய் ஆட் ஆயிடும். தட் இஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பென்சின் ரிங் இருக்கு, அது கூட ONA இருக்கு. தட் இஸ் இது நம்ம என்னன்னு சொல்லுவோம், சோடியம் ஃபீனாக்சைடுன்னு சொல்லுவோமா? சோ அதோட ஆர்த்தோ பொசிஷன்ல என்ன இருக்கு, ஒரு ஆல்டிஹைட் குரூப்பும் இருக்கு. ஓகே, தட் இஸ் CHO. நம்ம ஏன் இதை பண்றோம், ஏன்னா நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்டா என்ன கிடைக்கணும், சாலிசிலிக் ஆல்டிஹைடு கிடைக்கணும். ஓகேவா? சோ அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு ஆல்டிஹைட் குரூப் வேணும். சோ அதனாலதான் இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்குது. ஓகே, சோ ஃபீனால்ல இருந்து ஒரு இன்டர்மீடியேட், அது கூட மறுபடியும் அந்த சொல்யூஷன்ல இருக்கிற NaOH ஆக்ட் ஆகும்போது இந்த குளோரின்லாம் வெளியில போயிடும், ஒரு வாட்டரும் வெளியில போயிடும். சோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஆர்த்தோ பொசிஷன்ல ஒரு ஆல்டிஹைட் குரூப் கிடைக்குது. சோ மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் பண்றோம். சோ இங்க நான் சொன்னேன் இல்லையா? சோ அதே மாதிரி ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் பண்ணும் போது என்ன ஆகும், இந்த Na வெளியில போயிடும். ஓகே, சோ வெளில போயிட்டு இதுல இருந்து வர H வந்து இது கூட போய் ஆட் ஆயிட்டு நம்மளுக்கு சாலிஸ் ஆல்டிஹைட் கிடைக்கும். சரியா? சோ இதுதான் வந்து ரீமர் அண்ட் டைமண்ட் ரியாக்ஷன். சோ ஃபீனால்ல இருந்து நம்மளுக்கு ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்குது, அதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சாலிஸ் ஆல்டிஹைட் கிடைக்குது. சோ இதான் ரீமர் அண்ட் டைமண்ட் ரியாக்ஷன். சோ அதோட அல்டிமேட் ஏம் என்னது, ஃபீனால்ல இருந்து சாலிஸ் ஆல்டிஹைட் அப்படின்னாலே ரீமர் அண்ட் டைமண்ட் ரியாக்ஷன், ஃபீனால்ல இருந்து சாலிசிலிக் ஆசிட் அப்படின்னாலே கோல்ப்ஸ் ரியாக்ஷன். ஓகேவா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டாலின் ரியாக்ஷன் பார்க்க போறோம்.
ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன் தான். ஸோ இந்த ரியாக்ஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னா 2 ஃபீனால் எடுத்துக்கிறோம். அந்த 2 ஃபீனாலோட தாலிக் ஆன்ஹைட்ரைடை வந்து ஆட் பண்றோம். ஓகே, ஸோ இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? தாலிக் ஆன்ஹைட்ரைடு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபினாப்தலின் கிடைக்குது. ஸோ இந்த தாலிக் ஆன்ஹைட்ரைடோட ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் தாலிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு பென்சின் ரிங்கு. ஓகே, ஸோ இது கூட ஒரு COOH, இங்க ஒரு COOH. ஸோ இதுதான் வந்து என்னது? தாலிக் ஆசிட். சரியா? சோ இந்த தாலிக் ஆசிட்ல இருந்து ஒரு H2O வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? சோ ரிமூவ் ஆயிட்டு என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த O வந்து நடுவுல வந்துடும். எப்படின்னா இந்த மாதிரி. ஓகே, சோ O வந்து இப்படி கனெக்ட் ஆயிடும். சோ இதுதான் வந்து என்னது? தாலிக் ஆன்ஹைட்ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு வாட்டர் வெளியில போயிடுச்சு இல்லையா? சோ வாட்டர் வெளியில போனாலே நம்ம என்ன சொல்லுவோம்? ஆன்ஹைட்ரைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இது நம்மளுக்கு இந்த வாட்டர் வெளியில போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும்? இந்த பென்சின் ரிங் இருக்கு. ஓகே, சோ இந்த இடத்துல ஒரு CO இருக்கு இல்லையா? சோ நம்ம இந்த C டபுள் பாண்ட் O அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க வந்து CO இருக்கு இல்லையா? இந்த CO. சோ இங்க ஒரு C டபுள் பாண்ட் O போட்டுக்கலாம். சோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன இருக்கு? ஒரு ஆக்சிஜன் இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் வந்து தாலிக் ஆன்ஹைட்ரைடு. இதுதான் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, சோ இந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த மாதிரி ஜாயிண்ட்ல எல்லாம் என்ன இருக்கும்? C இருக்குன்றதா அர்த்தம். ஓகே, நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஜாயிண்ட்ல எல்லாம் C இருக்கு. சோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து இது. சோ நம்மளுக்கு தாலிக் ஆசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பென்சின் ரிங் இருக்கு, அது கூட வந்து ஒரு COOH இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே ஓகே இன்னொரு COOH இருக்கு. சோ இதான் வந்து தாலிக் ஆசிட். அதுல இருந்து ஒரு வாட்டர் வெளியில போயிடுச்சு அப்படின்னா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தாலிக் ஆன்ஹைட்ரைடு அப்படின்னு சொல்லுவோம். சோ அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இது. சோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? 2 ஃபீனால் எடுத்துக்கிறோம். 2 ஃபீனாலோட இதை வந்து ஆட் பண்றோம். சோ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஃபினாப்தலின் கிடைக்குது. ஓகே, சோ 2 ஃபீனால நம்ம எப்படி ஆட் பண்ண போறோம் அப்படின்னா சோ இது கூட நம்ம ஃபீனால் ஆட் பண்றோமா? சோ இந்த OH கீழே போட்டுக்கோங்க. சோ ஜாயின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதனால நான் அப்படி போடுறேன். ஓகே, சோ இது வந்து 2 ஃபீனால். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருந்து ஒரு வாட்டர் வெளியில போகும். ஓகே, சோ இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா? சோ அது இங்க போட்டுக்கிறேன் நான். இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்குமா? சோ அதை நான் இங்க போட்டுக்கிறேன். சோ இந்த இருக்குல்ல இந்த OH H2O வெளியில போயிடும். ஓகேவா? சோ H2O வெளியில போயிட்டு இந்த பார்ட் இருக்கு இல்லையா? அது போயிட்டு இந்த கார்பன் இது வந்து இப்படி பிரிஞ்சிடும் இந்த பாண்ட். ஓகே, நீங்க டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? அந்த டபுள் பாண்ட் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும்? சோ நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் நல்லாவே இருக்காது இல்லையா? இடிக்கும் இல்லையா? சோ அதனால நம்ம இதை என்ன பண்ணிக்கிறோம்? பிரிச்சுக்கிறோம். சோ பிரிச்சுட்டு இந்த இடத்துல வந்து இது போய் ஆட் ஆயிடும். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இது போய் ஆட் ஆயிடும். ஓகே, சோ அதுதான் வந்து ஃபினாப்தலின். சோ இந்த இடத்துல பாருங்க இந்த ஜாயிண்ட்ல வந்து என்ன இருக்கு? கார்பன் இருக்கு. ஓகேவா? சோ இதே மாதிரி தானே இருக்கு. இதுதான் தாலிக் ஆன்ஹைட்ரைடு. அதுல வந்து ஒரு ஓவும் இதுல இருக்க 2 H சேர்ந்து H2O வெளில போயிடுச்சு. சோ இது கூட வந்து இந்த பக்கம் இப்படி ரிவர்ஸ்ல ஒரு ஃபீனால் அட்டாச் ஆயிடும். இந்த சைட்ல வந்து ஒரு ரிவர்ஸ்ல ஒரு ஃபீனால் இந்த மாதிரி அட்டாச் ஆயிடும் அந்த கார்பனோட. சோ இதை வந்து ஃபினாப்தலின். சோ நம்ம என்ன பண்றோம்? 2 ஃபீனால் எடுத்துக்கிறோம், தாலிக் ஆன்ஹைட்ரைடு எடுத்துக்கிறோம். சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். என்ன பண்றோம்? கான்சென்ட்ரிக் H2SO4 பிரசன்ஸ்ல ஹீட் பண்றோம். சோ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஃபினாப்தலின் கிடைக்குது. ஓகேவா? சோ இதுல இருந்து 2 Hம் இதுல இருந்து ஒரு Oவும் H2O வெளியில போயிடும். சோ இது வந்து ரிவர்ஸ்ல எப்படி இந்த C கூட கனெக்ட் ஆயிடும். சோ இது வந்து ஃபினாப்தலின். சோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் நிறையவே வரும். கண்டிப்பா எழுதவே முடியாது. ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா மறக்கவே மறக்காது. சோ தாலின் ரியாக்ஷன்ல என்னது? ஃபீனால் பிளஸ் தாலிக் ஆன்ஹைட்ரைடு ஃபினாப்தலின் கிடைக்குது நம்மளுக்கு. சரியா? சோ நம்ம லாஸ்ட் ரியாக்ஷன் இப்ப பார்க்க போறோம். தட் இஸ் குப்ளிங் ரியாக்ஷன். சோ இந்த ரியாக்ஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஃபீனாலோட பென்சீன் டை அசோனியம் குளோரைடை ஆட் பண்றோம். ஓகே, பென்சீன் ரிங்கு டை அசோனியம் ஏன் வருது அப்படின்னா இது வந்து நம்ம எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல போட்டோம் அப்படின்னா N டபுள் பாண்ட் N அது கூட ஒரு Cl இருக்கு. ஓகேவா? சோ அதுதான் இங்க என்ன போட்டிருக்காங்க? N2Cl போட்டிருக்காங்க. ஓகே, சோ இந்த மாதிரி N டபுள் பாண்ட் N இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அசோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அதனால இது என்னன்னு பேரு? இதுக்கு பென்சீன் டை அசோனியம் குளோரைடு அப்படின்றது இதோட பேரு. ஓகே, சோ இது கூட என்ன பண்றோம் அப்படின்னா ஃபீனால வந்து ஆட் பண்றோம்.
ஸோ இந்த இடத்துல ஏன் வந்து இந்த மாதிரி ஹரிசாண்டல் பொசிஷன்ல போட்டிருக்காங்கன்னா அந்த ரியாக்ஷன் எழுதுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு டெம்பரேச்சர் வந்து கம்மியா இருந்தாலே போதும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம செல்சியஸ்ல பார்த்தோம்னா எப்படி இருக்கும், 0ல இருந்து +5, ஸோ 5 டிகிரி செல்சியஸ், 0ல இருந்து 5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருந்தாலே போதும் இந்த ரியாக்ஷன் நடக்கிறது. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ரெட் ஆரஞ்சு டை கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம டை டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எக்ஸாம்ல வந்து குப்ளிங் ரியாக்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்கலாம், இல்லைன்னா டை டெஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும் டை டெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து டை டெஸ்ட். ஏன் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் மூலியமா கிடைக்கிற ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு ரெட் ஆரஞ்சு டை. ஓகே, ரெட் ஆரஞ்சா இருக்கிற ஒரு டையா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால இது வந்து என்னன்னு சொல்றோம், டை டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியான ரியாக்ஷன். ஸோ இந்த ஃபீனால்ல இந்த இடத்துல பேரா பொசிஷன்ல, ஓகே, ஸோ எந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கதான் பேரா பொசிஷன். ஸோ அந்த பேரா பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன். ஓகே, ஸோ அந்த ஹைட்ரஜனோட இந்த சிஎல் சேர்ந்து ஹெச்சிஎல்லா நம்மளுக்கு வெளியில போயிடும். ஓகே, ஸோ வெளியில போயிடுச்சு அப்படின்னா இந்த பொசிஷனோட இந்த என் வந்து கனெக்ட் ஆயிடும். தட் இஸ் இந்த பென்சின் ரிங் அப்படியே இருக்கும், இந்த என் டபுள் பாண்ட் என் இருக்கும், அது கூட என்ன ஆயிடும், இந்த ஃபீனால் வந்து கனெக்ட் ஆயிடும். ஓகே, ஸோ ரொம்பவே ஈஸியான ரியாக்ஷன். நம்ம ஹரிசாண்டலா போடும் போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த N2Cl இருக்கு, அது வந்து எப்படி இருக்கும், N டபுள் பாண்ட் N Cl இருக்கும். ஓகே, ஸோ இந்த Clலும் இந்த H சேர்ந்து நம்மளுக்கு HCl வெளியில போயிடும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு ரெட் ஆரஞ்சு டை கிடைக்குது. ஸோ இந்த காம்பவுண்டோட பேர் என்ன அப்படின்னா பேரா பொசிஷன்ல ஹைட்ராக்சி இருக்கு, ஸோ பி ஹைட்ராக்சி அசோ. ஸோ இந்த N டபுள் பாண்ட் N இருந்தாலே நம்ம என்னன்னு சொல்லுவோம், அசோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அசோ பென்சீன். ஓகே, ஸோ குப்ளிங் ரியாக்ஷன்ல என்ன நடக்குது, பென்சீன் டை அசோனியம் குளோரைடு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அது கூட நம்ம ஃபீனால ஆட் பண்றோம். ஸோ இதுல இருக்க இந்த பேரா பொசிஷன்ல இருக்க ஹைட்ரஜனும் இது இருக்க குளோரைடும் வந்து HCl வெளியில போயிடும். ஸோ இந்த N டபுள் பாண்ட் N வந்து நடுவில் வந்து நம்மளுக்கு சேர்ந்துரும். ஓகேவா? ஸோ இது நம்ம எந்த டெம்பரேச்சர்ல பண்றோம், ரொம்பவே லோவா தான் இருக்கிறோம் இந்த டெம்பரேச்சர். ஓகேவா? 0ல இருந்து ஒரு 5 டிகிரி செல்சியஸ்குள்ள தான் இந்த டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் NaOHல பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரெட் ஆரஞ்சு டை கிடைக்குது. ஸோ அதுக்கு பேர் என்னது, பி ஹைட்ராக்சி அசோ பென்சீன். ஓகே, ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு டை கிடைக்கிறதுனால டை டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த ரியாக்ஷன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு 9 ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். ஓகே, அப்புறம் ஒரு 2 டெஸ்ட் பார்த்தோம். ஓகே, லூகாஸ் டெஸ்ட்டும் விக்டர் மேயர் டெஸ்ட்னு 2 டெஸ்ட் பார்த்தோம். ஸோ எதுக்கு அது, பிரைமரி டெர்ஷரி செகண்டரி ஆல்கஹாலை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக அந்த 2 டெஸ்ட். ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம 9 ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ டோட்டலாக இந்த லெசன்ல இருந்து நான் 11 ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நேமிங் ரியாக்ஷன்ஸும் எல்லாமே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த 11 படிக்காம நீங்க எக்ஸாமுக்கு போகவே கூடாது. ஓகே, இதுல இருந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பா இந்த லெசன் இருந்துச்சு அப்படின்னாலே இந்த 11ல இருந்து ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஓகே, ஸோ ஆர்கானிக்ல இருந்து இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ டீட்டெயில பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ரியாக்ஷனை சேர்த்து ஒரே டீட்டெயிலா வந்து கேட்கவும் சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த 11 ரியாக்ஷன்ஸையும் வந்து மிஸ் பண்ணாம படிச்சிருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.